ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுற ஒரு சிஸ்டர் வந்துட்டு சேம் கொஷின்ஸ் தான். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எண்ணாட் வந்துட்டு போட்டதுக்கு பிறகு அந்த த்ரெட் ஒரு டிசைன் போட்டுட்டு இன்னொரு டிசைன் போடுறப்ப அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணுமா இல்லை கண்டினியூவாக போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது காமனாக நம்ம பிகினர் லெவலாக இருக்கிறப்ப வர டவுட் தான். அதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் நார்மலாக செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே எண்ணாட் போட்டுக்கிட்டேன். எண்ணாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டை கீழே எதுவும் நான் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமையே நெக்ஸ்ட்டு சைடுமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே செயின் ஸ்டிச், அதாவது இது எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணாலும் சரி, செயின் ஸ்டிச்சிங் கொடுத்தாலும் சரி, இது காமனான விஷயம் தான். பாருங்கள், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா, செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். நான் கீழே வந்து எந்த ஒரு கட்டுமே கொடுக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பேக் ஆஃப் த ஃப்ரேம், அதாவது ஃப்ரேமுக்கு கீழே காமிக்கிற பாருங்கள், இதான் நம்ம போட்ட அந்த மேலே உள்ள டிசைனு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம எண்ணாட் போடுற இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்குது. ஸோ இந்த முடிச்சு மாதிரி இருக்கிறதால அது வந்து அவிழ்ந்து வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம ஆஃப்டர் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணால் அவிழ்ந்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டு இருக்கப்போ எப்படி அவிழ்ந்து வரும் அதை நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி கண்டினியூஸாக செயின் போடுறது பாருங்கள். நம்ம இந்த இதுலேருந்து அந்த டிசைனுக்கு போட்டோம் இல்லையா, அது இப்படி இருக்குது. பிகினர் லெவலாக இருக்கும் பொழுது ஒரு இறுதி கட் பண்ணி போடணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கண்டினியூஸாகவே போடலாம். இப்போ இதுலேயுமே நிறைய பேர் என்ன டவுட் கேட்பீங்கன்னா, அந்த 2 ஜாயிண்ட்டும் உள்ள த்ரெட்டை எதுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது கட் பண்ணாமல் இருந்தாலும் தப்பே கிடையாது. நீங்கள் மற்றதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த ஒரு எண்ணாட் கொடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு எண்ணாட் கொடுக்க போகிறோம். அது நம்ம ஒர்க்கு சேஃபர் பண்ண போகுது. சிம்பிளான விஷயம் தான். இதை காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஷனும் ஆகாதீங்க. அகைன் வந்து இன்னொரு டவுட் என்னென்னா, நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த ஒரு வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு அந்த எண்ணாட்டை வந்து கட் பண்ணால் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் நான் அதில் கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. உண்மையாகவே வந்து ஏதோ ஒரு டைம்லாம் நீங்கள் கட் பண்ணால் ஓகே. நீங்கள் எப்பொழுதுமே கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பாக தான் வரும். இப்போ நம்ம எண்ணாட் வந்து போடுறப்போ ஒரு டைம் வந்து பெருசாக வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி இன்னொரு எண்ணாட் போட்டு அதை இழுத்து விட்டுருங்க. அதாவது இப்போ நான் ஜூம் இன்ல காட்டுறேன் பாருங்களேன். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா, அது உள்ளாரியே இன்னொரு செயின் எடுத்துகிட்டு அந்த செயினை வச்சு உள்ளே இழுத்து விட்டுட்டிங்கன்னா, நான் அந்த வீடியோவில் இதே தான் சொல்லியிருப்பேன். இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணாட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்த காமனாக உள்ள டவுட் என்னென்னா, பீட் ஒர்க்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்துட்டு நார்மல் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பையும் சரி இப்போயுமே சரி ஷூவிங் த்ரெட்டால் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து ஜரி த்ரெட்டாலையும் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் அதை வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். அது அவங்க ப்ராக்டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சேனல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷூவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பீடு ஒர்க், அதாவது 4 நம்பர் பீடு வச்சு எப்படி எண்ணாட் போடுறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதே 4 நம்பர் பீடு உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் 2-3 பீடாலாம் ஸ்டிச் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி உங்கள் டவுட்ஸும் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் உங்களோட டவுட்டை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நான் எண்ணாட் போடுறேன் பாருங்கள். அதே ப்ரொசீஜர் தான். ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு ஒரு சின்ன லூப் எடுத்துகிட்டு அதை கீழே இழுத்து பார்த்துக்குறோம். ரொம்ப வெரி சிம்பிள் தான் இது. அந்த த்ரெட்டு வந்து அதிகமாக விடுறத வந்து நான் இந்த ப்ளவுஸில் காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதோட பேக் சைட் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் எந்த அளவுக்கு நான் த்ரெட் விட்டுருக்கேன்னு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே நான் கட் பண்ணி போடவே கிடையாது. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டால் தான் உங்களுக்கு டைமிங்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இதுக்கும் முடிச்சு போட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது டைமிங் ரொம்ப அதிகமாகி உங்களை ஒர்க் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ காமனாக வந்து வீடியோஸ் கொடுக்காத நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்டால் பீட் ஒர்க் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. ஜரி த்ரெட்டால் பண்ணுறவங்க ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு ஷூவிங் த்ரெட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நார்மலாக பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஷூவிங் த்ரெட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஷூவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரி ஒர்க்குள்ளேயோ இல்லை டைலரிங்குள்ளேயோ வரீங்கன்னா நார்மலாக அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவீங்க. அதாவது ரோப்பு இந்த மாதிரிலாம் வாங்குவீங்கல்ல, அந்த கடையிலேயே கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், எங்கே வந்து உங்கள் ஊரில் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதில் வாங்கிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயுமே இப்போலாம் அவைலபிள்ஸில் இருக்குது. ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க.
சுகர் பீயில் வந்து எந்த பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுற 2 பிராண்ட் வந்து ப்ரிசர்வ் அண்ட் வந்து ஏ ஸ்டார் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவலாக இருக்கீங்க, நான் வந்து எனக்கும் வீட்டுக்கும் தான் பண்ணுறேன்னா ஏ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டேன், நான் வந்து நிறைய வெளியில் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரிசர்வ் யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுற பிராண்டை வந்து உங்களுக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, எனக்கு கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கற்றுருக்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ கஷ்டம் தான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம்னா எப்படி எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க? கஷ்டமான விஷயம்லாம் யாராலையும் பண்ண முடியாது தானே. ஸோ அதை நினச்சி பாருங்கள், நம்ம மட்டும் பண்ணலை, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன், இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களை நம்புங்க, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் சிஸ்டர். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு நான் வந்து கிளியராக கிளாஸஸ் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் கிளாஸஸ் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எண்ணாட்டும் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது காமனாக கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு எண்ணாட்டும் போட்டுட்டு ஒரு டிசைனுக்கும் போட்டுட்டு தனித்தனியாக கட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அந்த டிசைன் முடிக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் கொஷின், இந்த கொஷினுக்கு என்னோட ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம போடுற ப்ளவுஸ் டிசைன்லாம் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீக்கிரத்தில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.